புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 28 தொடக்கம் 32. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றி கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரிதண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரிதண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றி கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். சிந்தனை: இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து கேள்வி கேட்டதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த வாசகத்தை வாசித்து கொண்டு போகும்போது இயேசு அவர்களை தாழ்த்தி கூறுகின்றார், வரிதண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வாறு சொல்லி தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் 2வது மகனை போன்றவர்கள் என்கின்றார். வரி தண்டுவோரும் விலைமகளிரும் விண்ணரசுக்குள் நுழைவார்கள் என்று இயேசு கூறும்போது எமக்கு அது பெரும் நம்பிக்கையை தர வேண்டும். யாராவது தங்களை தாழ்த்தி இறைவார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எவரும் கடவுளின் இரக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். 2 மகன்களினதும் பதில்கள் மிகச் சிறந்தவையாக இல்லாவிட்டாலும் நாங்கள் 1வது மகனைப் போலவே இருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். பொதுவாக மனம் திரும்ப அழைக்கின்ற நற்செய்தியின் வெளிப்பாட்டுக்கு எமது பதில் இல்லை என்றாகவே இருக்கும். எமது பாவ பழக்கங்களை உடைப்பது என்பது மிகவும் கடினமானது. பாவத்துக்கு அடிமைப்பட்ட எமது மனித இயல்பு ஆண்டவரின் திருவிழத்தோடு இணைந்து செயலாற்றுவது என்பதும் மிகவும் கடினமானதே. கடவுளின் திருவிழம் தொடக்கத்தில் பெரும் சவாலாக இருப்பதையிட்டு நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆண்டவரின் குரலும் அவரது திருவிழமும் எமக்கு தெளிவாக தெரியும் போது எமது முதல் பதில் எப்போதும் மனம் திரும்புவதாகவே இருக்க வேண்டும். இது நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடாது. கடவுளின் திருவிழத்தை வாழ்ந்து கொண்டு அவருக்கு கிட்டவாக நாம் வளர்ந்து செல்ல வேண்டுமென்றால் மனம் திரும்பும் பழக்கத்தை நாம் எம்மில் கட்டி எழுப்ப வேண்டும். தொடக்கத்தில் மனமாற்றத்துக்கு நாம் பொதுவாக எதிர்மறையாகவே பதிலளிப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. 1வது மகனைப் போல நாம் முதலில் இல்லை என்று பதிலளித்தாலும் கடவுள் எம்மை தமக்கு கீழ்ப்படிய அழைக்கும் போது மனமாறும் பழக்கத்தை எம்மில் ஏற்படுத்தி கொண்டால் இறுதியில் பெரும் மகிழ்ச்சியை நாம் அறுவடை செய்து கொள்வோம். மனமாற்றத்துக்கான கடவுளின் அழைப்புக்கு நாம் எமது உதட்டாலே பதில் சொல்லிக்கொண்டு அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதாக நடித்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது மனமாற்றத்துக்கான அழைப்பை ஏற்று சாதகமான பதிலை அளித்து வருகின்றோமா என்று இன்று சிந்திப்போம்.
மனம் திரும்பி விண்ணரசுக்குள் நுழைகின்ற வரி தண்டுவோரோடும் விலை மகளிரோடும் எங்களை இணைத்து கொண்டு அவர்கள் தமது பாவங்களோடு போராடி வெற்றி பெற்றதை நாமும் பின்பற்றுவோம். செபம். ஆண்டவரே, உமது குரலை கேட்டு மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எமக்கு துணிவை தாரும். ஆமென்.